26 யூடியூப் சேனலுக்காகவும் சமூக வலைதளத்திற்காகவும் தடை செய்யப்பட்டதாக இந்த போராட்டத்தை தொடங்கி கடைசியா இது அற்பமா போய் முடிஞ்சிடும் அப்படின்றதுக்காக ஊழல் செய்துட்டாங்க. அரசியல்வாதிகள் எல்லாம் ஊழல்வாதிகளாக இருக்கிறாங்க, அதனால நாங்க ஒழிச்சே தீரணும் அப்படின்ற லெவலுக்கு அவங்க கொண்டுட்டு போறாங்க. ஜனாதிபதி பிரதமர் மாளிகையெல்லாம் அடிச்சு நொறுக்கி அவர்கள் கொளுத்துறாங்க. அந்த நாட்டில் இருக்கக்கூடிய கம்யூனிஸ்ட் கட்சியின் மீது ஒரு நம்பகத்தன்மையை இழக்க செய்யணும், அவ்வளவுதான் அதனுடைய நோக்கம். இதுக்கு பின்னாடி யாரெல்லாம் இருக்காங்க? இனிமே தேர்தல் நடந்தாலும் கம்யூனிஸ்ட் கட்சி அங்க வெற்றி பெறக்கூடாது, வெற்றி பெற முடியாத அளவிற்கு இந்த போராட்டத்தை கொண்டு சென்றிருக்கிறார்கள் என்பதுதான் உண்மை. அப்படின்னா இந்த போராட்டத்துக்கு பின்னாடி இருக்கிறது யாரு? இந்த போராட்டத்தை இயக்குவது யார்? அந்த இளைஞர்களை தூண்டிவிட்டது யார்? இதுதான் முக்கியமான கேள்வி. இந்த சமூக வலைதளத்தை நடத்தக்கூடியவர்கள் மட்டுமா அப்படின்னு சொல்லி பார்த்தா இல்ல. நேபாளம் என்பது அந்த நாடு சீனாவுக்கும் இந்தியாவுக்கும் நடுவில் இருக்கக்கூடிய ஒரு நாடு. கம்யூனிஸ்ட் கட்சி ஆட்சி செய்கிறது, அதனால் சீனா ஆதரவு பெற்ற ஒரு நாடாக இருக்கிறது.